அஸ்ஸலாமுலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 27 ஸ்பெஷல் வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருக்கும் ஃபுட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ என்னென்ன ஃபுட்டு இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த மாதிரியே நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் லாலிபாப் கட்லெட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நான் எடுத்து பாயில் பண்ணி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி அதையும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ப்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து எல்லா கலர்ஸும் வந்து ஆட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் லைக் நான் 3 கலர்ஸ் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். என்ன கலர்னு பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், ரெட், க்ரீன், ஆரஞ்ச் 3 கலர் எடுத்திருக்கேன். அண்ட் பாயில் பண்ண சிக்கனை வந்து நல்லா வந்து ஷ்ரெடட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது கூட வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோஸில் வந்து மசாலாஸ் எல்லாம் போட்டு கட்லெட் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான இருக்க இந்த இதில் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து இந்த ப்ரெட்டை வந்து ஷேப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இந்த கட்லெட்டை வந்து சென்டரில் வச்சு அந்த ஸ்டிக்கையும் வச்சு கலர்ஸை வந்து மேலே லைட்டாக வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அண்ட் இது வந்து பைண்டிங்காக யூஸ் பண்ணுற இந்த மைதா இது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எக் வாஷ் வந்து பண்ணி அதுக்கு மேலே வந்து பிரெட் க்ரம்ஸை பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான எக் பாப்சிக்கல் ஸ்டிக்கு சிக்கன் பாப்சிக்கல் ஸ்டிக்கு ரெடி ஆகிடும். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா வந்து கறிக்கஞ்சி செய்கிறேன். ஸோ கறிக்கஞ்சிக்கு ஆஸ் யூ நோ இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்ல பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி இதை எல்லாம் போட்டு நம்ம கறி தாளிக்கிற மாதிரி தாளித்து விடுவோம். என்னன்னாக்கா நம்ம மசாலா ஆட் பண்ண மாட்டோம். கறி குழம்புக்கு என்ன பண்ணுவோம், மசாலா போடுவோம் இல்லையா, இதுக்கு மசாலா வந்து போட மாட்டோம். ஜென்ரலி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன சிக்கன் வந்து போடுவாங்க. நான் வந்து கறி குழம்பு மாதிரியே நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போட்டுடுவேன். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன பீஸாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பட் ஓகே, நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ கறி தாளித்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பட்டர் சிக்கன் செய்கிறேன். ஸோ பட்டர் சிக்கனுக்கு நேற்று நைட்டே நான் வந்து சிக்கனை வந்து வெறும் வந்து இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, கலர் பவுடர் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஏர் ஃப்ரை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஸோ ஏர் ஃப்ரை வந்து ஒரு 18 மினிட்ஸ் ஆகும். மீன்வைல் நான் வந்து இந்த கறி கஞ்சிக்கு தாளித்தேன் இல்லையா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா நம்ம வந்து பாலில் வந்து அகர் பவுடர் போட்டு பால் ஆக்சுவலி என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டராக வற்ற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் அகர் பவுடர், 1 கப்பு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் 1 கப் வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்துருக்கிறேன். லைக் ஐஸ்கிரீமுக்கு நல்லா பீட் பண்ணுவோம், இதை கொஞ்சம் பீட் பண்ணாமல் அப்படியே எடுத்து அகரை உரைய வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அப்புறம் இஞ்சி, பூண்டு விழுது போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அரைச்சது, டொமேட்டோ பியூரி எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் வந்து சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி ஃபைனலாக நல்லா வற்ற விட்டதுக்கு அப்புறமா நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன் பட்டர் சிக்கனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சிக்கன் பிரியாணி வந்து தாளித்து விட்டுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பட்டர் சிக்கனுக்கு ஃபைனலாக தான் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான பட்டர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி இருக்கு இல்லையா, க்ரீன் சிக்கன் பிரியாணி. ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா ரெசிபியுமே வந்து இதில் பண்ணியிருக்கிற எல்லா ரெசிபியுமே நம்மளோட சேனலில் இருக்குது. கோ அண்ட் செக் அவுட். ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும், வீடியோலையும் இருக்கும். கிளியோபாட்ரா பிரியாணின்னு லாங் வீடியோவில் போட்டிருப்பேன். க்ரீன் சிக்கன் பிரியாணியை நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மிச்சம் எல்லா ரெசிபியுமே நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பெரிய குவான்டிட்டியில் பண்ணுறதுனால நான் 2 சட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி ரைஸை போட்டு எடுக்கிறேன். மசாலா ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு 80% பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த அரிசியை வந்து மசாலாவோட போட்டுடுவேன். ஸோ இப்போ வந்து கறி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த நமக்கு வந்து 80% ஆஃப் வந்து ரைஸும் பாயில் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ரைஸை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மசாலாவோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு தம் போடணும். தம்க்கு வந்து நான் எப்பயுமே எப்படி பண்ணுவேன்னா ஓவனில் வச்சுருவேன். ஸோ அது வந்து பெர்ஃபெக்டாக குக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அகர் இல்லையா, அதுக்கு மேலே லேயருக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஜெல்லிஸ் எடுத்திருக்கேன்.
ஸோ எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நான் தனித்தனியாக பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் கீழே வந்து உங்களுக்கு அகர் அகர் இருக்கும், மேலே வந்து ஜெல்லி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டெசர்ட்டு. கண்டிப்பாக இதோட ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் யூ நோ, இன்றைக்கி நான் கொடுக்க போகிற ஒரு 5 பேருக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபுட் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயுமே எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி சின்ன பசங்க தான். ஸோ அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷலி நான் பண்ணுறேன். கலர்ஃபுல்லாக இன்றைக்கி நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்காக. ஸோ க்ரீனு, ரெட்டு, அப்புறம் எல்லோ, இந்த மாதிரி எல்லாமே கலர்ஃபுல்லாக, ஈவன் கிரேப் கலர் கூட நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாலிபாப்புமே வந்து இது அந்த குழந்தைங்களுக்காக தான் வந்து நான் ஆக்சுவலி இந்த மாதிரி க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர்னு இந்த மாதிரி லாலிபாப்பில் கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பண்ணியிருக்கேன். கலர் வந்து ஆக்சுவலி வந்து கெட்டது தான். ஏன் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருந்தால் பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒரு பெரிய அகலமான இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடை சட்டி எடுத்து அதில் வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடுங்க, இல்லைனா இது பிரிஞ்சு வந்துடும். இந்த நான் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா இந்த லாலிபாப்பு, இந்த லாலிபாப் கட்லெட் வந்து நான் நைட்டே செஞ்சு ஓவர் நைட் நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எதுவுமே வெளியே வராது. அதுவும் நீங்கள் நல்ல ஹீட்டான ஒரு ஆயிலில் போட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட பிரியாது. அந்த மேலே இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் கூட உங்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பிரிஞ்சே வராது. ஏன்னா ஓவர் நைட் நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அப்படியே ஃபேர்மாக இருக்கும் அது, அதனால உங்களுக்கு பிரிஞ்சு வராது, ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ஸோ எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால் நான் வந்து 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா ஒரு பக்கம் சட்டியில் இதுலேயும் போட்டுட்டேன், அண்ட் பக்கத்தில் வந்து இன்னொன்று ஒரு மெஷின் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் பொரிக்கிறதுக்காக நான் தனியாக வாங்கியிருந்தேன். அதுலேயும் ஒரு 2-3 போட்டு அப்படியே மொத்தமாக, ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளில் இத்தனை ஐட்டம்ஸ் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதனால் எனக்கு டைம் பத்தலை. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ண வேலையை இன்றைக்கி நிறைய ஐட்டம் நம்ம செய்கிறதுனால எனக்கு டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்கு இதை நம்ம கொடுத்து விடணும். ஸோ அதனால் வந்து அண்ட் இன்றைக்கி 27ன்றதுனால நைட்டு நம்ம தொழுகை வேற போகணும். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் ரெடியாகி தொழுகை வேற போகணுன்றதுனால நான் ரொம்பவே அவசரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எஸ், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபைனலாக வந்து இந்த லாலிபாப் செஞ்சாச்சு, கட்லெட்டு. அதுக்கப்புறம் சமோசா வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தான் பண்ணோம் வீட்டில். பட் இன்றைக்கி நான் பண்ணதில்லை. நம்ம ஆல்ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுவும் ஒரு அடிஷ்னலாக இருக்கட்டும்னு அதுவும் பண்ணிட்டேன். அப்புறம் கலர்ஃபுல்லான ஜெல்லிஸ் வந்து பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிரியாணியை வந்து போய் பார்க்கலாம். எஸ், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பிரியாணியும் குக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மசாலா வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரைஸை வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பிரியாணி ரெடி, கறி கஞ்சி ரெடி, அதுக்கப்புறம் நம்ம கட்லெட் ரெடி அண்ட் பட்டர் சிக்கன், இதெல்லாம் தான் நம்மளோட ஐட்டம்ஸு. ஸோ கறி கஞ்சிக்கு சமோசா அண்ட் கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். டெசர்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஜெல்லிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், அகர் வித் ஜெல்லி. ஸோ இது வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னாக்கா, நிறைய மோல்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த மோல்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து லைக் பார்த்திங்கன்னா ஹார்ட்டினாக இருக்கட்டும், ஃப்ளார்ஸ் ஷேப்பு, அதுக்கப்புறம் ரவுண்டு ஷேப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நான் இன்றைக்கி வந்து கட் பண்ண போகிறேன். ஆல் பிகாஸ் ஆஃப் கிட்ஸ். ஸோ கிட்ஸுக்கு வந்து கலர் அண்ட் அந்த ஷேப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு, அது வந்து டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ அதை பார்த்து அந்த கலர்ஃபுல் அண்ட் இதுலேயே சாப்பிட்ருவாங்க. பட் இன்றைக்கி டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக வந்திருந்தது. எஸ், நான் பேக்கிங்க்கு ரெடி பண்ணிட்டேங்க. பேக்கிங்க்கு பாருங்கள், எல்லார் வீட்டுக்கும் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டேன். சமோசா என் பையன் ஆக்சுவலி எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஹோல் ஃபேமிலி இன்றைக்கி பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என் பையன் வந்து அந்த நம்ம பொரிச்செடுத்த அந்த இதெல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாரு. ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வந்து ஒரு வீட்டுக்கும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஜெல்லிஸ் எல்லாம் நான் மீன்வைல் அவங்க பேக் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த ஜெல்லிஸ் எல்லாம் நான் கட் பண்ணி இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஹார்ட்டினுக்கு வந்து ரெட் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலருக்கு வந்து நம்ம சும்மா நார்மலாக ப்ளெயினாக விட்டுட்டேன், ஷேப் இல்லாமல். அப்புறம் கிரேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளவர் ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு
ஒரு ஷேப்பில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸில் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸ்டார் ஷேப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் பிரியாணி தனித்தனியாக பிரியாணியை வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தார். என் பையன் வந்து அந்த சமோசா அந்த கட்லெட்டு அதை எல்லாத்தையும் அவன் பேக் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக அடுக்கி வச்சு பேக் பண்ணி கரெக்டாக அவங்க நோன்பு திறக்க முன்னாடி இதை நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ணிடணும், மீன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துடணுன்றது தான் என்னோட நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறக்க முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வந்து தான் நோன்பு திறந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பிரியாணி வச்சாச்சு. அப்புறம் இந்த எல்லாமே அங்கே வச்சுட்டேன். ஃபைனலாக இது என்னென்னா, நான் மட்டும் கடையில் வாங்கியிருந்தோம். நானையும் தனித்தனியாக போட்டு எடுத்துட்டேங்க. நானுக்கு வந்து நான் பட்டர் சிக்கன் செஞ்சேன் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம நான் வெளியில் வாங்கிட்டோம். நான் நம்ம செய்வோம், ஆனால் நமக்கு இன்றைக்கி செய்ய டைம் கிடையாது. எல்லாருக்கும் தரதுனால நிறைய குவான்டிட்டி வந்து வேணுன்றதுனால நம்ம வெளியே வாங்கி போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கறிக்கஞ்சியும் தனித்தனியாக பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான இது கண்டெய்னர் வந்து வெளியில் வாங்கி எல்லாருக்கும் கறிக்கஞ்சியும் பேக் பண்ணிட்டோம். ஸோ நானும் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் பட்டர் சிக்கன் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. என்னோட மெனுவை ஃபைனலாக ஒரு தடவை சொல்லலாமா? ஃபஸ்ட்டு சமோசா, அந்த கட்லெட், சிக்கன் கட்லெட், லாலிபாப் கட்லெட்டு, கறிக்கஞ்சி, அப்புறமா க்ரீன் சிக்கன் பிரியாணி, பட்டர் சிக்கன், நான், அப்புறம் டெசர்ட்டுக்கு ஜெல்லி, அதாவது அகர் ஜெல்லி பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.